தினமலா வியூவர்ஸுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் நிகிலா விமல், கிடாரி படத்தோட ஹீரோயின். தினமலா வியூவர்ஸுக்கு அனைவருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு படம் பண்ணேன். அது வந்து பாக்ய தேவதான்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதுக்கு மேலே எனக்கு தமிழில் நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் பண்ணலை. நான் +2 படிக்கும்போது வந்து ஒரு படம் நான் பண்ணேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. நான் ஃபஸ்ட்டில் வந்து தமிழில் தான் ஹீரோயினாக பண்ணுறேன். அப்புறம் வந்து 2 வருஷம் கழித்து பண்ண படம் தான் வந்து வெற்றிவேலுக்கு அப்புறம் கிடாரி அப்படி வந்துடுச்சு. வெற்றிவேல் பண்ணிகிட்ருக்கும்போதே இவங்க இந்த படம் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரியலை, வந்து நான் தான் பண்ணுவேன்ற விஷயம் எனக்கு அப்போவும் தெரியலை, அவங்களுக்கும் தெரியலை. ஏன்னா அவங்க புது ஹீரோனை தான் தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நாங்கள் இந்த படம் பண்ணுறோம், ஹீரோயினை தேடிட்டுருக்காங்க, வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு எக்ஸாம் டைம், நான் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பியும் வந்து வேறு என்னெல்லாமோ ரீசனாலாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு ஷூட்டிங். அப்போ திருப்பியும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படம் பண்ணேன். இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அதில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஒரு கேரக்டர், ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி கனமான ஒரு கேரக்டர். ஆனால் இதில் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு கேரக்டர், வந்து நிறைய பேசுகிற மாதிரி, சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி, எந்த சீரியஸ் சுச்சுவேஷனும் வந்து சீரியஸாக ஹேண்டில் பண்ணாமல் அப்படியே அதுக்குள்ளேயே அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆஸ் அ ஆக்டராக மட்டும் அவர் இருந்ததில்லை, ஒரு டைரக்டராகவும் அந்த படத்துக்கு வந்து. ஆனால் ஒரு டைரக்டர் பண்ணுற வேலை அப்படின்னு அவர் பார்க்க மாட்டார். ஆனால் வந்து நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்கு அவர் ஒரு டைரக்டராக இருந்ததுனாலமோ என்னமோ எனக்கு தெரியலை, இல்லை அவர் பர்சனலி அப்படியே எனக்கு தெரியலை, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக வைக்கணும், நம்ம எப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற விஷயம் அவருக்கு தெரியும். அது வந்து அவர் கரெக்டாக நம்மளை அது மாதிரி அவர் கரெக்டாக நம்மளை செட் பண்ணிடுவாங்க, ஒரு டியூன் பண்ணி வச்சுருவாங்க நம்மளை. இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், இந்த மாதிரி தான் இந்த கேரக்டர், அது எல்லாமே எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க. என்னோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத விட கதையை தான் நான் முதல்ல பார்ப்பாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னா அதை நான் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு நல்ல கதைக்குள்ளே இருக்கிறதுலையும் ஒரு கெட்ட கதையில் போய் வந்து நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது தேவையில்லை. அதனால் கதை தான் நான் முதல்ல பார்க்குற விஷயம். இல்லை, நான் ஃபஸ்ட்டில் பண்ண அதுவும் புது ஹீரோ கூட தான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் ரிலீஸ் வந்து சசிகுமார் சாரோட தான் இருக்கேன். அந்த ஒரு நிறைய ஏன்னா வந்து எனக்கு எனக்கு ஹீரோயின் அப்படின்றத விட எனக்கு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களோடலாம் ஒர்க் பண்ண தான் ரொம்ப ஆசை இருக்கேன். இப்போ வந்து நாசர் சார், பிரகாஷ் ராஜா, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஹீரோ வந்து யார், இப்போ நான் புதுசாக தான் நான் வந்திருக்கேன், யார் வந்தாலும் யாரையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஆனால் மலையாளத்தில் இருந்து பண்ணுறவங்களா இருந்தாலும் தமிழில் பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேர் எனக்கு நிறைய பிடிச்ச ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வந்து இப்போ இருக்கிறதுல வந்து லக்ஷ்மி மேனோன் ரொம்ப பிடிக்கும், பார்வதி மேனோன். ஃபேவரேட் ஹீரோ அப்படின்னு சொல்லுறது எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோ வந்து தனுஷ் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் வந்து கமல்ஹாசன் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சவர். நான் நிறைய படங்கள் பார்த்ததில்ல, ஆனால் எனக்கு பார்த்ததுல எனக்கு வசந்தபாலன் சார் பிடிக்கும். அப்புறம் வந்து இவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சசி சார். கிடாரி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் லவ் மூவி. எல்லா விஷயங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள்.